சபா கோத்தாகினாபாலுவில் 2 சொகுசு அடுக்குமாடி வீடுகளை போதைப்பொருள் சேமிப்பு மற்றும் விநியோக மையங்களாக பயன்படுத்தும் முயற்சி போலீசாரின் அதிரடி சோதனையில் முறியடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. 23 வயது உள்ளூர்வாசியான சந்தேக நபர் போலீசாரின் கண்களில் சிக்குவதை தவிர்ப்பதற்காக மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான ரிங்கெட்டுகளுக்கு அவ்வீடுகளை வாடகைக்கு எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் ஒரு பூட்டிய டொயோட்டா ஐலக்ஸ் யாரிஸ் வாகனத்தில் போலீஸ் சுமார் 9,60,000 ரிங்கெட் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதில் 12.7 கிலோகிராம் ஷாபு, 6.9 கிலோகிராம் கெத்தமீன் மற்றும் எக்டசி வகை போதைப் பொருட்களும் அடங்கும். மேலும் டொயோட்டா ஐலக்ஸ் உள்ளிட்ட 2 சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 1.23 மில்லியன் ரிங்கெட்டாக உயர்ந்தது. விசாரணையில் இந்த கும்பல் போதைப் பொருட்களை சபாவுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்று பிறகு அண்டை நாடுகளுக்கு கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. பிடிக்கப்பட்ட நபருக்கு முன் குற்றப்பதிவு எதுவும் இல்லை. அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 1952 ஆண்டு போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும்.